ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அந்த ஜூஸை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உப்பு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை வந்து பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வந்துட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா பிணைஞ்சிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம எப்பயும் சாதாரணமாக பூரி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வழக்கம் போல் பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு அமுக்கிட்டு எண்ணெய்க்குள்ள எடுத்து பொரிச்சுக்குங்க. ஒரு பேனில் ஆயில் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை போட்டு எடுத்துக்கங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து அப்படியே ராவாக தான் எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து பாயில் பண்ணவே இல்லை. இல்லை பூரி எண்ணெயில் பொரியும் போது நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்துடும் அந்த ஜூஸும். பாருங்கள், நமக்கு ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் பூரி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். பீட்ரூட்னால இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கலர் மாதிரி வருது பூரி. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அட்ராக்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.